வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே திமுக அமைச்சர்களுக்கு கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிண்டல் அடித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்தோம். இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறதே, அந்த ரத்த கொதிப்பில் தான் கருப்பு பட்டை அணிந்தோம் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் குறிப்பிட்டுள்ளார். சொத்து வரி முறைகேடு புகாரை அடுத்து மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மாநகராட்சி நிர்வாகத்தில் சொத்து வரி தாக்கல் செய்வதில் 200 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பாஸ்வேர்டை முறைகேடாக பயன்படுத்தியதாக மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனிடம் மேயர் இந்திராணி வழங்கியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் குரலை நசுக்குவது போல் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி போலீசார் செயல்படுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பேச்சை ஆரம்பிக்கும் போது 10 ரூபாய் பாட்டில் கமிஷன் என்று சொல்லும் போதுதான் அவர் மீது செருப்பு வீசப்பட்டதாக கூறினார். கரூர் சம்பவம் உள்ளிட்ட திமுக அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் 2026ஆம் ஆண்டு மக்கள் மன்றத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கரூர் நிகழ்விற்கு பின் யார் உள்ளனர் என்பது முக்கியம் என்றும் சிபிஐ விசாரணைக்கு பின் அது வெளியே வரும் என்றும் தெரிவித்தார். நாங்களும் தவறு செய்துள்ளோம் என தமிழக அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 12வது இடத்திற்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது. இந்தியா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு முன்னேற்றம் கண்டுள்ளது. பாஸ்போர்ட்டை வைத்து விசா இல்லாமல் எத்தனை நாடுகளுக்கு பயணிக்கலாம் என்பதை அடிப்படையாக வைத்து சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலிடப்படுகிறது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் சிங்கப்பூரும், 2வது இடத்தில் தென்கொரியாவும், 3வது இடத்தில் ஜப்பான் நாடும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.